வணக்கம். நம்ம பலரும் அறிவியல் அப்படிங்கிறது இப்போ சமீபத்துல வந்த ஒரு விஷயம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அதோட வேர்கள் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமானது, சுவாரஸ்யமானது கூட. வாங்க இன்னைக்கு அறிவியலோட அந்த வரலாற்று பயணத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போமா? இப்போ இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸ்க்கும் ஒரு 3500 வருஷம் பழமையான பிரமிடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆச்சரியமான கேள்விக்குள்ள தான் நம்மளோட இன்னைய தேடலே அடங்கி இருக்கு. சரி, இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அறிவியல்னா என்னன்னு ஒரு சின்னதா பாத்துருவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம பயன்படுத்துற ஒரு சிஸ்டம் தான் அது. நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட அமைப்பை பத்தி படிக்கிற ஒரு முறைன்னு கூட சொல்லலாம். ஓகே, முதல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல அறிவியலை நாம எப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். அப்பதான் இத பழங்காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். பாத்தீங்கன்னா நவீன அறிவியலை பொதுவா 4 முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, அப்புறம் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ். இந்த 4 தான் ஒரு மாதிரி பில்லர்ஸ் மாதிரி. நாம இன்னைக்கு பார்க்குற இன்ஜினியரிங்ல இருந்து மெடிசின் வரைக்கும் பல விஷயங்களுக்கு இதுதான் அடிப்படை. சரி, இப்போ ஒரு டைம் டிராவல் பண்ணலாம் வாங்க. நவீன காலத்துல இருந்து நேரா பழங்காலத்துக்கு போவோம். ஏன்னா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேலையை உருவாக்குறதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே அறிவியலுக்கான தேடல் ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் மனுஷங்க தங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை, அதாவது இடி, மழை மாதிரி விஷயங்கள் எல்லாம் மந்திரம், மூடநம்பிக்கை வச்சு தான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா போக போக ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள் மாதிரி பழங்கால நாகரிகங்கள் விஷயங்களை வெறும் நம்பிக்கையில பார்க்காம முறையா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அறிவியலோட முதல் படினே சொல்லலாம். இப்போ பாபிலோனியர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வானத்தை படிச்சது பெரும்பாலும் ஜோசியம் பார்க்கறதுக்கும் எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கும் தான். ஆனா எஜிப்தியர்களோட வழி முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பிராக்டிக்கல். அவங்க தங்களோட கணக்கறிவையும் வானியல் அறிவையும் நிஜ வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பயன்படுத்தினாங்க. வாங்க அந்த நைல் நதிக்கரையில அவங்க செஞ்ச சாதனைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இப்ப நம்மளோட முழு கவனத்தையும் பண்டைய எகிப்தியர்களோட அந்த அசாதாரணமான பிராக்டிக்கலான கணக்கு திறமை மேல திருப்பலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு கிடைச்சதுலயே ரொம்ப பழமையான எகிப்திய கணித புத்தகம் கிமு 1650ஆம் வருஷத்தை சேர்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட 3600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அது ஒன்னும் சும்மா கூட்டல் கழித்தல் கணக்கு புத்தகம் கிடையாது. பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கும் தங்களோட வளங்களை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுக்குமான சிக்கலான கணக்குகளுக்கு ஒரு கைடு மாதிரி இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க பையோட மதிப்பை 22/7ன்னு ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டிருக்காங்க. இது அந்த காலகட்டத்துக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் மேத்ஸ் நாலேஜ். அவங்களோட கணக்கு வெறும் புத்தகத்தோட நின்னுடல, நிஜ வாழ்க்கையில அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. நதியில வெள்ளம் வந்து போனதுக்கு அப்புறம் விவசாய நிலங்களை அளக்குறதுக்கும், தானிய களஞ்சியங்கள்ல எவ்வளவு கொள்ளுன்னு கணக்கு போடுறதுக்கும், பிரம்மாண்டமான பிரமிடுகளை டிசைன் பண்றதுக்கும், ஏன் அல்ஜீப்ரா கணக்குகளை தீர்க்கறதுக்கு கூட அதை பயன்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனா அவங்க நாகரிகம் வளர்றதுக்கு கணக்கு ஒரு முக்கியமான டூலா இருந்திருக்கு. எகிப்தியர்கள் அவங்களோட கணக்கறிவை பூமியோட நிறுத்திக்கல, அது அப்படியே வானத்தை ஆராயறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. இது ஒரு சூப்பரான பாயிண்ட். அவங்க கிட்ட இருந்த அந்த அட்வான்ஸ்டு மேத்ஸ் அறிவு தான் வானத்துல நடக்கிற விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா கவனிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு விதத்துல பார்த்தா வானத்தை புரிஞ்சுக்க அவங்க பயன்படுத்தின மொழியே கணக்கு தான். அவங்களோட வழிமுறை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்கு. முதல்ல வானத்துல இருக்கிற கிரகங்கள், நட்சத்திரங்களை கவனிக்கிறாங்க. ரெண்டாவதா அதுல அவங்களோட கணித அறிவை புகுத்துறாங்க. மூணாவதா கிரகங்களோட பாதையை கணக்கிடுறாங்க. கடைசியா சூரியன், சந்திரன் இதோட சுற்றுப்பாதைகளை கூட கணிச்சிருக்காங்க. இதுவே ஒரு தெளிவான முறையான சயின்டிஃபிக் மெத்தட் இல்லையா? சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். எகிப்தியர்களோட கணக்கையும் வானியலையும் அவங்களோட அந்த காலத்தால் அழியாத சாதனைகளோட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். ஒரு குறிப்பிடத்தக்க கணித அறிவு இல்லாம பிரமிடுகளை கட்டுறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கு. பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் மட்டும் இல்ல, அது பண்டைய அறிவியலோட ஒரு நினைவு சின்னம். கணித கொள்கைகளை வச்சு கட்டின ஒரு இன்ஜினியரிங் மார்வல். கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். எகிப்தியர்கள் மாதிரி வேற எந்த பழங்கால அறிவு இன்னைக்கும் நம்ம உலகத்தை வடிவமைச்சிட்டு இருக்கு? நம்ம நவீன உலகத்தோட இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வரலாற்று வேர்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.